இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். கூலியோட மீம் ரிவ்யூ போட்டிருக்காங்க, அதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? அரங்கமதுர சிலுபரக்குமே தலைவர் எழுது சரித்தம் பறக்குமே. இன்னைக்கு பண்ணிருக்காரு அவரு ஆஸ்கார் அவார்டு. Remember, one coolie equal to 100 bashas. அதுதான் அதான் எக்ஸ்பெக்டேஷன் தூக்கி ஏற்றி விட்டுருவாங்க. ஐயோ அதான் முன்னாடிலாம் அப்படிதான் வரும். டிக்கெட் எடுக்கணும் ஓடுவோம். இப்ப அப்படி இல்லை. தலைவர் ஃபுல் போட இன்னும் 2 லட்சம் தரவ பாப்போம். மூவி ஓப்பனிங் ஆனா அது பார்க்கும்போது அந்த வாட்ச் நம்மளுக்கே ஆசையா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு வாட்ச். வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். சோவி இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம் செல்வம். பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. ஏய், உனக்கு என்ன பொற போட்டா வளக்குறாங்க? இவ்வளவு விசுவாசமா இருக்கா? காளி வந்து யாரு? உங்க வாட்ச்மேன் பேசுறதா? பேய் இந்த ஓனன ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அட பார்த்து எப்படிப்பட்ட சீன் ரஜினி இன்ட்ரெஸ்ட் கறி விட்டு. டேய், தலைவர காட்றாங்கடா, ஏந்துடா, கத்துடா. பழசா ஆடினே இருப்பேன். அடப்பாட்ட போட்டு அப்படியே போட்டாரு. அடப்பா திடீர்னு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டார். சாப்பிட்டேன் இல்ல. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். அப்படிலாம் பேசாதீங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. சிவாஜி சாவுக்கு காரணமானவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஆமா, எதிர்பார்க்காது. ஏன்னா ஸ்பாய்லர் பண்ண இருக்காது. எதிர்பார்க்காது. ஐயா திடீர்னு ஆடி எந்திரிச்சிருச்சு. அது கிட்டு போட்டுங்களா? இவருதாங்க அந்த எண்டு பிட்ல நீங்க இறங்கி அந்த ராணிப்பேட்டை ராணியோட இடுப்பு ஆடியே உடைப்பீங்க. அந்த குத்தாத இன்ட்ரோமிஷன் செமையா இருந்துச்சு. சொல்லலாம். நான் எதிர்பார்க்கல. என்ன பவர் இங்க என்ன நடக்குது எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. ஸ்லோவா தான் போச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோமிஷனுக்கு அப்புறம் தான் பட்டாம் புஷ். ஸ்பீடு பிடிச்சிருச்சு. அதனால தான் இதுக்கு தான பம்முடியாடா. ஏஜென்சி என்னடா இது?
ரோலிங் க்ளீன் பண்ணிட்டியா? பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு நல்லா இருந்துச்சு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி ஏன் மொத்தம் நிறைய பேருக்கு பிடிக்கலங்கிறாங்க. இவ்வளவுதான் கொண்டு வர முடியும். இன்னும் என்ன எதிர்பார்க்கறாங்க? ரொம்ப இவ்வளோதான் இப்போதைக்கு கோலிவுடாக பண்ண முடியும். ஓ ஃப்ளாஷ்பேக் சீனா கடைசி தான் வருவார். தகதிக் தகர்தோம். ஓ அது டீம் அப்பா ஐயா நடிப்பு 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 அவர் ஒரு பக்கம்னா வாசி நடிப்பு ஒண்ணுமே அவங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த படத்துல பேயில போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு அவங்க நடிக்க ரித்தியாராமோட தங்கச்சியா அக்காவோ இன்னும் நிறைய பேர் கன்னடா ஆக்டர். ரத்தம் கேக்குது. அது செமையா இருந்துச்சு ஃபோன் கால். மேடம் உங்க அப்பா எதிர்பார்க்கல அது. ஆடி போயிட்டேன். வாட் அன் ஆக்டர், வாட் அன் ஆக்டர், மை காட், ஹேட்ஸ் ஆஃப். சிரிச்சிட்டே பண்ணுவாரு. ஆனா செம்ம ஜெயிலர்ல அப்படி ஒருத்தர், இங்க அப்படி ஒருத்தர். அவருக்கு அகேன்ஸ்டா எவனும் வரமாட்டான். சும்மா அதிருதுல சாரே கொல மாசு அரட்டி விட்டாங்க, மிரட்டி விட்டாங்க, கத்த விட்டாங்க, கதற விட்டாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அமீர் கான் ஜாமியும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2 மணி நேரம் ஆகுமா? ரொம்ப பேருக்கு. 2 மணி நேரமா? நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. ஆயுதத்தை எடுக்கிற மாதிரியே கைய விடுறானுங்க. கடைசியில நேரிட்டு அமீர் கான் இருக்கிறது தெரியலாம் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் தெரிஞ்சதுனால இது ஒன்றும் பெருசா தெரியல. அனிருத் பயங்கரம். படத்தின் பாதி தெரிஞ்சதானே அனிருத் இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு வெறி இருந்தாதான் இந்த மாதிரி அடிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மியூசிக்க தலைவருக்கு அனிருத் அடிச்சிருக்க. அப்படி அங்க நம்ம பெருமாள் மக இருக்கால, பெருமாள் மக அப்ப இங்க ஓட்டிங்களா போன இடத்துல ஐயோ பெருமாளுக்கு மகளே இல்லையா? பின்ன என்ன பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? ஆனா சிறப்பான தரமான சம்பவம். ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸே இல்லையே. எல்சிபி இருக்கான்னு பாக்குறேன். போய் கேளுங்க. அதான் கைதிட்டு எடுக்கிறாருல, அதுல வரும். இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். ஆமா அவரு இல்லன்னு தான் பைக்ல இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. ஏன் என்னாச்சு? ஓஹோ அப்படியா தெரியல. என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா. இது கண்டிப்பா பார்க்கலாம், தெரியல நல்லா இருக்கு. பைக் ஸ்டண்டிங் பண்றோமோ இல்லையோ எல்லாம் மாதிரி சீக்கிரம் பாத்துருங்க போய். அதான் விட்டாச்சு. ஏதாவது நான் பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு புரியும். 1 2 ஓஹோ 3 4 அவ்வளவுதான். நல்ல படம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. ஆனா இவரு ட்ரெண்டிங் அவர் எப்போ போடுறதுதான், அவரு ஸ்பாய்லர் இதுதான் போடுவாரு மேக்சிமம். எனக்கு தெரிஞ்சு ஸ்பாய்லர் தான் இது. நானேமே இப்போ ஸ்பாய்லர் தான் பண்ண போறேன். ஏன்னா அவங்களே காட்டிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னதுக்கு. ஏன்னா அந்த இது சோபின் அவர், அதாவது நான் படம் பார்க்கும்போது எல்லாரோட மெயின் என்னவா இருந்துச்சுன்னா நாகார்ஜுன் தான் மெயின் வில்லன், பயங்கரமான வில்லன். அவர் என்ன சோபின் சாய், அவர் என்ன சும்மா சைடு ரோல்ல சும்மா ஏதோ ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு.
நினைச்சவங்க எல்லாரும் கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு மெயின் வில்லனே அவர் தான் எதிர்பார்க்கல. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ஆமா. என்னதான் நாங்க இது சொன்னாலுமே நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பயங்கரம். ஏன்னா அந்த நடிப்பெல்லாம் நீங்க அங்கதான் ஆமா பண்ண முடியும். ஏன்னா அவரு பயங்கரமா நடிச்சிருக்காரு. சோபின் அவரு தான் பயங்கரமா நடிச்சிருக்காரு. அவரோட ஒய்ஃப் அப்படின்னா அந்த கேரக்டரு அது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது அவர் ஒய்ஃப்னு ஒருத்தவங்களுக்கு காட்டுவாங்க பாருங்க, அது ஒரு ட்விஸ்ட். அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க, அது பயங்கரமான ஒண்ணா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட். அதாவது இது வந்து ஃபுல்லா இந்த படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் டேன்லாம் இருக்கறனால அத ஒரு வாட்டி பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது இதுதான் நடக்க போகுது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால மேபி அது ரெண்டாவது வாட்டி பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். அது எப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஆமா, நிறைய பேர் எதுவும் சொல்லாம போய் பாத்துருங்க. அது இல்லாம இந்த எல்சியூன்னு சொல்லி குழப்பி விடுற கும்பலும் ஒண்ணு இல்ல. எல்சியூ அதான் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. கைதி 2 எல்சியூ டீடைலிங் எல்லாம் வருது. பென்ஸ் வேற போயிட்டு இருக்கு, அதுவும் எல்சியூ தான். அதுதான் தெளிவா சொல்லிட்டாங்க, அதுதான் எல்சியூல வரப்போகுது. அதுல பாருங்களேன் எல்சியூ. அதாவது இந்த படத்துல எத்தனை ஆக்டர் இருக்காங்க, எல்சியூ தூக்கி சொருகிட்டாங்க. இந்த படம் ஒண்ணுமே கிடையாம கடைசி வரைக்கும் கேமியாவா பாத்துட்டு இருக்கிறோம். எல்லாமே இதுவா காட்டாச்சு. அதான் இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த எல்சியூன்னு சொல்லி வீடியோ, அதாவது எல்சியூ கனெக்ட், எல்சியூ உள்ள வந்திருக்கு, டீகோடிங், எல்சியூ டீகோடிங். நாங்களுமே இல்ல லியோ டைம்ல நாங்களும் பயங்கரமா வெறிகொண்டு பாத்துக்கிட்டு இருந்தோம். லியோல வந்து அது கனெக்ட் இருந்துச்சு. அது அதோட டைட்டில் டீசர்லயே ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஈகிள் பறக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கே புரியுற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இதுல ஒண்ணுமே வரல. இது பார்த்தாலே தெரியுது அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதை பார்த்தாலே நீங்க அப்புறம் இது ஒரு பெரிய கேங்கு, அது ஒரு பெரிய கேங்கு, எத்தனை கேங்க போட்டு திணிச்சு சாவடிப்பாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அதனால எக்ஸ்பிரஷன்ல நிறைய பேர் இப்போ பார்த்து ஏமாந்து வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு ஒண்ணு போயிருப்பாங்க, இங்க நடந்தது வேற ஒரு மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு பிடிக்கல. ஆமா, அது இன்னொன்னு கும்பல் வந்து டைம் டிராவல் கும்பல். அது அந்த சத்யராஜ் எதையோ இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு காட்டிட்டாங்க. எல்லாரும் அதை புடிச்சுக்கிட்டு டைம் டிராவல் இது பழைய ரஜினியா அதுக்குதான் கூட்டு வர அது இதுன்னு இவங்களே ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. அந்த கதையை உருவாக்கிட்டு இந்த கதை படத்துல இல்லைன்னா அது முக்கப்படம் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி அமீர் கான் மட்டும் இந்த படத்துல நடிக்கிறது தெரியவே இல்லைன்னா மேபி அந்த சீன் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அமீர் கான் தான் வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த சீனோட இம்பாக்ட் இல்ல, அதான் உண்மை. ஏன்னா இதுலயுமே விக்ரம்லயுமே ரோலக்ஸ் வந்து சூர்யா ஏதோ கேமியோ பண்ணி எங்களுக்கே அதுக்கு யாரோ கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ட்ரெயிலர் எல்லாம் ரேட் பண்ணதுக்கப்புறம் சூர்யா தான் அது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சூர்யா நடிச்சிருக்காரு ஏதோ கேமியோ ரோல், ஆனா அவர் பெரிய வில்ல நெகட்டிவ் ரோல்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் இங்க இம்பாக்டாவே ஆயிடுச்சு. இங்க அது தெரிஞ்சு போச்சு. அது ட்ரெய்லர்லயும் காட்டிட்டாங்க, அது லீக்கும் பண்ணி விட்டாங்க. அதனாலதான் அவங்க ட்ரெய்லர்லயும் காட்டிட்டாங்க அமீர் கான் நடிக்கிறாருன்னு காட்டி முடிச்சுக்கிட்டாங்க. இதுல வந்து அனிருத்தோட பங்கு ஒரு பாதி இருக்கு, நடிச்சவங்களோட இது பாதி இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க இது ஒருத்தரை மட்டும் போய் சேராது. அனிருத்துனா அந்த சைட்ல இருக்க ஆக்டர் எல்லாருக்குமே போகும். எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருக்காங்க. லோகேஷும் அதுக்கான கதையும் பயங்கரமான, அதாவது அந்த கதை வந்து விறுவிறுப்பா அடுத்தது இதான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். இல்ல இது கிடையாது இது அப்படின்னு ஒண்ணு மாத்திருவாங்க. சரி இதுதானே, இவர் தான் வில்லன், அதான் இவருக்கு கூட தான் மோதிரமா இருக்கும், இல்ல இல்ல இவரு கூட மோதுவாரு அப்படின்னு நிறைய இருக்கும். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கதை ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்லோவா தான் போகும். அந்த கதை என்ன ஏது எதனால அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது அதான் போட்டாங்களே சத்யராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு, அந்த கதை அதை நோக்கிதான் போகும். ஏன் அங்க அப்படி பண்ணாரு, எதனால செத்தாரு, யாரு கொன்னா, இப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்குது. அதுதான் அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் கதை போகும். நாங்க தனியா ரிவ்யூ போட்டிருக்கோம். ஆமா, இத பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்தா ஆமா ஓகே. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்